ஒருத்தர் கிட்டத்தட்ட 250 பேரை கொன்னாரு சொன்னா நம்ப முடியுதா? அதுலயும் அப்படி கொன்ன ஒருத்தர் ஒரு டாக்டர். அந்த டாக்டரை எல்லாருமே ஏஞ்சல் ஆஃப் டெத், டாக்டர் டெத்ன்னு தான் சொல்றாங்க. ஏன் இவரு இவ்வளோ பேரை கொன்னாரு? எப்படி இவ்வளோ பேரை அவர் கொன்னாரு? யார் இவரு? இந்த மாதிரி நிறைய கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோணுதுல. அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் கைஸ், ஐ ஆம் ஹரிஷ் அண்ட் வெல்கம் டு லென்ஸ் ஆஃப் HK. ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட 250 பேரை கொல்றாரு. அப்படி கொல்ற ஒரு டாக்டர் தான் ஹாரோல்ட் ஷிப்மேன். இவர் 1946 14th ஜனவரி யூகேல பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஒரு சாதாரண லாரி டிரைவர், அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். இவங்க அம்மா என்னதான் கேன்சருக்காக நிறைய பெயின் கில்லர், மெடிசன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தாலும் இவர் 17 வயசு இருக்கிறப்போ இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்த சோகத்தில் ஹாரோல்ட் எப்பவுமே தனிமையில தான் இருக்கிறாரு. ஹாரோல்ட் ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட். அதனாலேயே இவர் 1965ல் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறாரு. 1970ல் மெடிக்கல் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணுறாரு. இது இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. 1970ல் மெடிக்கல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண ஹாரோல்ட் 1972ல் டார்டன்ற ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒர்க் பண்ண கொஞ்ச நாள்லேயே இவர் ட்ரக்குக்கு அடிக்டும் ஆகுறாரு. ட்ரக்கை யார் நினச்சாலும் வாங்க முடியாது, ஆனால் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தா வாங்க முடியும். அப்படி இவர் தனக்கு தேவையான ட்ரக்கை தானாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்து கன்சியூமும் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் மெடிக்கல் கவுன்சிலுக்கு தெரிய வந்து இவருக்கு மேலே ஒரு வார்னிங் லெட்டரும் சென்ட் பண்ணுறாங்க. அதனாலேயே இவர் ஒரு ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு சேர்ந்து ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியவும் வராரு. ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்த இவர் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1977ல் டவுன் ஆஃப் ஹைடுன்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் திரும்பவும் ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் அங்கே ஒர்க்கில் ரொம்ப சின்சியராகவும் வர பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கைண்டாகவும் நடந்ததுனால எல்லாருக்கும் இவர் பிடிக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி அங்கே டேஸும் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தானாக ஒரு ஓன் கிளினிக்கை ஆரம்பமும் விற்கிறாரு. இங்கே ஒரு மிகப்பெரிய ஆளாக டவுன் ஆஃப் ஹைடில் ஹாரோல்ட் ஷிப்மேன் இருந்துட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் நான் இப்போ சொன்னேன்ல, இதை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? இவர் எப்படி 250 பேரை கொண்டிருப்பாரு? இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு தானே. ஆனால் அவரோட உண்மையான ரூபம் இந்த இன்சிடென்ட் பிறகு வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்சிடென்ட் தான் 1998ல் நடந்துச்சு. இப்போ அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல, அந்த ஊர் தான் டவுன் ஆஃப் ஹைட். அதோட ஃபார்மர் மேயர் தான் கேத்லின் ரூச். இவங்களுக்கு 81 வயசு. இவங்க ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறதுக்காக ஹாரோல்டை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஹாரோல்டும் ஜென்ரல் செக்அப் பண்ணி முடிச்சு கிளம்புறாரு. ஜென்ரல் செக்அப் பண்ணி முடிச்சு கிளம்புன கொஞ்ச நாள்லயே இவங்க இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போன இவங்களுக்கு ஹாரோல்டே டெத் சர்டிஃபிகேட்டில் நேச்சுரல் டெத்துன்னு சர்டிஃபிகேட்டும் தராரு, ப்ளஸ் கிரிமேஷன் ரெக்வஸ்ட்டும் தராரு. இந்த கிரிமேஷன் ரெக்வஸ்ட்னா இறந்து போன உடலை புதைக்காம எரிக்க சொல்லி தர ரெக்வஸ்ட் தான் இது. என்னதான் ஹாரோல்ட் கிரிமேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அவங்களோட பொண்ணு, அதாவது க்ரூச்சோட பொண்ணு இவங்களை புதைக்க தான் செய்கிறாங்க. இந்த விஷயம் வரைக்குமே ஹாரோல்ட் மேலே எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனால் எப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, கேத்லின் ரூச் அவங்களோட சொத்து மதிப்பான 400,000 பவுண்ட்ஸை ஹாரோல்ட் பேரில் எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பேத்தி, அதாவது க்ரூச்சோட பேத்தி உட்ரஃப், அவங்க ஒரு லாயர், அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹாரோல்டை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஹாரோல்டை பற்றின ஒரு ரொம்ப பயங்கரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கப்படுது. அதாவது அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த ரொம்ப வயசானவங்கள நிறைய பேருக்கு இறந்து போய் அவங்களுக்கு கிரிமேஷன் ரெக்வஸ்ட் இவர் கொடுத்துருக்காரு. ஏன் இவர் எல்லாருக்குமே கிரிமேஷன் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு? அதுவும் அவங்க நேச்சுரல் டெத்துன்னு சர்டிஃபிகேட்டும் இவர் தான் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால அவங்க பாட்டியோட உடலை புதைக்க தானே செஞ்சுருக்காங்க, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுதான் அவங்களோட உடம்புல அதிக லெவல் ஆஃப் டைமார்ஃபின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த டைமார்ஃபின்னா ஒரு பெயின் கில்லர். அதை அளவாக கொடுக்குறதுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதை அதிகமாக கொடுத்தா அவங்க இறந்துருவாங்க. எஸ், அந்த டைமார்ஃபின் தான் எந்த பெயின் கில்லரை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அதே பெயின் கில்லர் யூஸ் பண்ணி தான் இவங்களை கொண்டிருக்காரு. உட்ரஃப் இதை மட்டும் கண்டுபிடிக்கல. தன்னோட பாட்டி போலவே நிறைய வயசானவங்களில்
அரால்டு கொன்னுட்டு அவங்களுக்கு நேச்சுரல் டெத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததையும் அவங்க எல்லா ஃபேமிலிக்கும் போய் கிரிமேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தனாலையும் ஃபேமிலி கிட்ட இவர் நல்லா அட்டாச்சாக இருந்தனாலையும் இவர் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் அந்த உடலை எரிச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் மட்டும் அந்த உடலை புதைச்சிருக்காங்க. அந்த மாதிரி புதைக்கப்பட்ட உடலை எடுத்து ஆய்வு செய்யும் போது தான் தெரியுது அவங்க எல்லாரோட உடம்புலையும் அதிக லெவல் ஆஃப் டைமார்ஃபின் கண்டென்ட் இருக்குது. ஆமாம், இவர் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் எல்லாரையும் கொண்டிருக்காரு. அப்போ எரிச்ச எல்லா உடல்லையுமே அவர் இதே மாதிரி தான் கொண்டிருக்காரு. அப்படி கிட்டத்தட்ட ரெக்கார்டில் 260 பேருக்கு இவர் கிரிமேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. அதாவது 260 பேரை இவர் அதிகமான ட்ரக் லெவல் கண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்காரு. இது எல்லாமே அவருக்கு எதிராக ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் ஆகி 2002 கோர்ட்டில் இவர் நிப்பாட்டுறாங்க. இதுக்காக அவருக்கு தண்டனையாக ஆயுள் தண்டனை தராங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் 2002 2004 வரைக்கும் நிறைய பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் இவர் எதுக்காக கொண்டாரு, என்ன மோட்டிவ் எதுவுமே இவர் சொல்லலை. ஆனால் இது இன்வெஸ்டிகேட்டராக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அவங்க அம்மா இறந்ததில் ரொம்ப மன உடைச்சல் ஆளாகி இவர் அவங்க அம்மா இறந்தது போலயே மற்றவங்களும் இறக்கணும்னு நினச்சி இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இவர் தான் ஒரு சுப்பீரியர் பவர்னு சொல்லி மற்றவங்க இறக்குறதுல ஒரு சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேத்லின் ப்ரூச் அவங்களோட சொத்தை எழுதி வச்சாங்க இவர் பேருக்குன்னு சொன்னோம்ல, அதுவும் ஒரு ஃபோர்ஜரி. அதுக்கும் சேர்த்து தான் இவருக்கு ஆயுள் தண்டனை கோர்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் கொலை மட்டும் பண்ணிட்டு இருந்த அரால்ட் ஏன் இந்த டைம் சொத்துக்காக ஆசைப்பட்டு ஃபோர்ஜரியும் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அரால்ட் கிட்ட கேட்கும் போது கூட அரால்ட் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸா ஏன் இவர் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, அரால்ட் டாக்டர் தொழிலை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினச்சி தான் இந்த கொலையும் இந்த ஃபோர்ஜரியும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனாலேயே இவருக்கு டாக்டர் ஆஃப் டெத், ஏஞ்சல் ஆஃப் டெத்துன்னு சொல்லி பட்டமும் கொடுத்தாங்க. யூகேல இது ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டாக பேசப்பட்டுச்சு. யூகேல நிறைய ஸ்ட்ரிக்டான மெடிக்கல் ப்ராக்டிசஸ் இந்த இன்சிடெண்ட் நடந்த பிறகு கொண்டு வரப்பட்டுச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை பை கைஸ்.